இலங்கை அப்படின்றது ஒரு சொர்க்கம் தான் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமான ஒரு செய்தி. நம்ம நாட்டுல இருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வெளிநாடுகள்ல புலம்பெயர்ந்து, இடம்பெயர்ந்து வேலைகளுக்காக, படிக்கிறதுக்காகன்னு சொல்லி ஏராளமானவர்கள் போறாங்க. இப்ப படிக்கிறதுக்காக போறவங்க கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வேலை செய்றவங்க தான் இருக்காங்க. அங்கேயே வந்து நாங்க நிரந்தரமா பதியணும் அப்படின்றத அங்கேயே சிட்டிசன் எடுத்து அங்கேயே இருக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேரு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா, அண்மையில ஒரு கணக்கெடுப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த கணக்கெடுப்ப நீங்க கேட்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. அதாவது இந்த என்னதான் நாங்க வெளிநாடுகள்ல இருந்தாலும், கடைசி நேரத்துல நம்ம சொந்த ஊருக்கு வந்து இருக்கிறது போல இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, அது உண்மையாகவே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 முதல் 30, 35, 40 வருடங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செஞ்சு, பெரிய பெரிய வேலைகள்ல செஞ்சு, இப்ப பெரிய அளவாக ஓய்வூதியம் எடுத்துக் கொண்டிருக்கிறவங்க 2,00,000க்கும் அதிகமான பேர்கள் கடந்த நாட்கள்ல இலங்கையில மீண்டும் வந்து பதிஞ்சு இங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது உத்தியோகபூர்வமா வெளியாக இருக்கிற தகவல். அதாவது பேர பதிஞ்சிருக்காங்க. திரும்பவும் நாங்க இங்க தான் இருக்கிறோம். இங்க தான் எங்கட பழைய சிட்டிசன வந்து திரும்பவும் புதுப்பிச்சிருக்காங்க. இங்க இருந்து தங்களுடைய ஓய்வு காலத்த கழிக்கிறதுக்கு, தங்களோட உறவினர்களோடு இந்த க க அந்த ஓய்வு நிலை காலத்த கழிக்கிறதுக்காக வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 2,00,000க்கும் அதிகம்னு சொல்லப்படுது. இங்கிருந்து போனவங்க தான் திரும்ப இங்க வந்திருக்காங்க அப்படின்றது நல்ல ஒரு சந்தோஷமான செய்திய பார்க்கும்போது. காரணம் என்னன்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுல இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற பொருளாதாரத்த வச்சு சமாளிக்க முடியாதுன்றது தான் பெரிய ஒரு சவாலே நமக்கு. அதனால தான் நிறைய பேரு வெளிநாடுகளுக்காக வேலைக்காக போய் அங்கிருந்து இங்க இருக்கிற குடும்பத்த பார்க்குறாங்க. இங்கவே உழைச்சு, இங்கவே சம்பாதிச்சு, இங்கவே செலவழிக்கிறதுன்றதெல்லாம் பெரிய சவால். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, என்னதான் நாங்க வெளிநாட்டுல இவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், என்ன பெரிய அளவான சம்பளம் எடுத்தாலும், ஓகே இது போதும் நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படின்ற மனநிலை தான் நிறைய பேர்ட்ட இருக்கு. 99% இருக்கு. எனவே அதுக்கான ஒரு ஆதாரமா இந்த செய்திய பார்த்தேன். எனவே இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இது ஒரு ஆச்சரியமான செய்தி. கேட்கும்போது, அட கடவுளே! இப்படி ஒரு விஷயமா நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வாயில கை வைக்கிற அளவுக்கான ஒரு செய்தி தான் இது. அதாவது ஒரு மர்ம நபர், பேர் குறிப்பிடப்படாத ஒருவர குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செஞ்சிருக்காங்க. இவரு ஏன் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னா, இவருடைய வங்கிக் கணக்குல கிட்டத்தட்ட அதாவது 4 வங்கி கணக்குல கிட்டத்தட்ட ஒரு 4,000 முதல் 5,000 கோடி பணத்த மு அ வைப்பிலிட்டு வச்சிருந்திருக்காரு. ஒரு வங்கி கணக்குல 1,000 கோடி, இன்னொரு வங்கி கணக்குல 600 கோடி, இன்னொரு வங்கி கணக்குல 800 கோடி. இந்த 4 வங்கி கணக்குல இந்த மாரியான கோடிக்கணக்கான பணம் இருந்திருக்கு. எனவே இவர ஒரு தேடுதலின் போது ஏதோ ஒரு வகையில இவ்வளவு பணம் ஒரு வங்கியில ஒரு ஆள்ற பேர்ல இருக்கு அப்படின்றது தேடி பார்க்க தானே வேணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து இவர கைது செஞ்சிருக்காங்க. இது யார்ற்ற பணம்? இவர் யாரு? எங்கிருந்து வந்த பணம்? இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு தேடி பார்த்தோம். அது தொடர்பான தகவல்கள் எதுவும் கிடைக்கல. வருகிற நாட்கள்ல இது தொடர்பான தகவல்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எவ்வளவு கிட்டத்தட்ட 4,000 கோடிக்கு அதிகமான பணத்த ஒரே ஆள் 4 வங்கியில போட்டு வச்சிருந்திருக்காரா பாருங்க. எங்கிருந்து இவ்வளவு காசு வந்ததுன்னு தெரியல. கொஞ்ச நாள்ல தெரிய வரும். அது யாரு? யார்ட்ட பணம்? எங்க எல்லாம் தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். வந்தாச்சு. மிகப்பெரிய அளவாக எதிர்பார்க்கப்பட்ட நிறைய பேர் ஆதரவு வழங்க போற ஒரு விஷயம் தான் வருகின்ற ஜூன், ஜூலை மாசத்திலிருந்து சாரதிகளுக்கு புள்ளி வழங்க போறாங்க. அதாவது டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கவங்க, சாரதி அனுமதி பத்திரம் வச்சிருக்கவங்க வாகனம் ஓடும்போது விடுற பிழைகளுக்கு இப்பொழுது தண்டப்பணம் இருக்கு. ஆனா தண்டப்பணத்தையும் தாண்டி புள்ளி வழங்குவாங்க. இந்த புள்ளி வழங்குற முறைமை ஜூன், ஜூலைல இருந்து ஆரம்பிக்கப்பட போகுது. 24 புள்ளிகள் வழங்கப்படுகின்ற ஒரு சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். இந்த ரத்து செய்யப்பட்டது பிறகு அவருக்கு இந்த வாகனத்தை ஓடுறது அப்படின்றது முடியாத காரியமாக மாறிவிடும். இது எத்தனை காலத்துக்கு, எவ்வளவு காலத்துக்கு இந்த ரத்து செய்யப்படும் அப்படின்ற தற்காலிக ரத்து தான் இருக்க போகுது. முதல் தடவை அப்படின்றபடியா அது எவ்வளவு காலம், எத்தனை மாசம், வருஷமா மாசமா அப்படின்றது இதுவரையில தீர்மானிக்கல. ஏப்ரல் மாச நடுப்பகுதிக்குள்ள இந்த காலம் தீர்மானிக்கப்படும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அந்த தடை நீங்கி இவர் மீண்டும் அந்த அனுமதி பத்திரத்தை பெற்று வாகனம் ஓடி மீண்டும் 24 புள்ளியை பெற்று இப்படி 3 தடவைக்கு மேல இவர் பெற்றாராக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் இவருக்கான
சாரதி அனுமதி பத்திரம் தடை செய்யப்படும் அப்படின்ற ஒரு சட்ட மூலமும் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே நல்லொரு விஷயம். இதை மிக விரைவாக அமுல்படுத்துறது நல்லதாக இருக்கும். அதோட 2 நடமாடு மருத்துவ முகாம்களை அமைப்பதற்கான திட்டத்தை ஆரம்பித்திருக்கிற அரசாங்கம். போதைப்பொருள் பாவனையால வாகனம் செலுத்துகிற சாரதிகள், பொது போக்குவரத்து செலுத்துகிற சாரதிகளை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு நடமாடு முகமாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதற்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகள் இப்பொழுது வர ஆரம்பிச்சிருக்கிறது சாரதிகள் பக்கமாக. இருந்தாலும் இதை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்காங்க. மக்கள் இதுக்கு பெரிய அளவாக ஆதரவு வழங்குறாங்க. எனவே இது ஒரு நீண்ட கால பயணமாக இது இருக்க போகுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான தகவல் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. 77% சாரதிகளுக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கிறது. சரியான முறையில் மெடிக்கல்கள், அதாவது இப்போ 5 வருஷத்துக்கு முதல்ல எடுத்த சாரதி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முதல் எடுத்தது, இப்போ இருக்கிறவருக்கு முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இதெல்லாமே பரிசோதனை செய்து சரியான முறையில் தான் இனி சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இது கடந்த நாட்களில் செய்யப்பட்ட பரிசோதனைகள், அதாவது டிரைவிங் லைசன்ஸை ரினிவல் பண்ணுவாங்க தானே, அப்படி ரினிவல் பண்ண போனவங்க, புதுப்பிக்க போனவங்களிடமிருந்து எடுக்கப்பட்ட அந்த பரிசோதனைகள் மூலமா தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. நாளைக்கு 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் முதல் 9ஆம் தேதி முதல் அஞ்சல் திணைக்களம் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்காங்க. ஆரம்ப தொகை, அதாவது ஒரு கடிதம் ஒரு ஆளுக்கு அனுப்பப்படுற சாதாரண ஒரு கடிதத்தை நீங்க அனுப்புறதா இருந்தா 70 ரூபா தான் ஆரம்ப கட்டணம். எனவே இந்த கட்டண உயர்வு நாளையிலிருந்து இருக்க போகுது. அஞ்சல் துறை அப்படின்றது பல நாடுகளில் நிறுத்தப்பட்டு கொண்டு வருது. எனவே இலங்கையில் இன்னும் அது நிலைத்து நிற்குது. அதிக வருமானத்தை தரக்கூடிய ஒரு துறையாக இன்னும் இருக்கிறதால இந்த விஷயம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வரப்போற 3 மாசத்துக்குள்ள வாகன இலக்கத்தகடுகள், புதிய வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகளை அச்சிட போறாங்க, அச்சிட்டு வழங்க போறாங்க. 4 லட்சத்தை தாண்டி கொண்டிருக்கிறது வாகன தகடு இல்லாம வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கு நாட்டுக்குள்ள. எனவே இதை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயம் இப்பொழுது அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது. இந்த வருஷத்தை இன்னும் ஒரு 6 மாதம் போனால் இன்னும் ஒரு 4 லட்சம் கூடிடும். கிட்டத்தட்ட எங்கே எப்போ ஒரு வாகனத்துக்கு இலக்கத்தகடு கொடுக்குறது தெரியாமல் அளவுக்கு போயிடும். எனவே இதை மிக விரைவில் செய்கிறதுக்கான துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இலங்கை அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ICCயினுடைய T20 போட்டியின் மிக முக்கியமான ஒரு போட்டி இது. உண்மையை சொல்லப்போனால் முக்கியமானதை விட இது முதலாவது போட்டி இந்த தொடருக்கான இலங்கைக்கு. எனவே 6 பிரேமதாச மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடக்குது. இந்த போட்டி மிக முக்கியமானதாக இருக்கும். காரணம், கடந்த நாட்களில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் மிகப்பெரிய தோல்வி, தொடர் தோல்வியை சந்தித்து பாரிய அளவான மன அழுத்தத்துக்குள்ள உள்ளாகியிருக்காங்க ரசிகர்கள், அணி வீரர்கள், அணி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எனவே இது எல்லாத்தையும் அப்படியே இல்லாமல் செய்கிறதா இருந்தால் இன்றைய போட்டியில் அயர்லாந்து இலங்கை வென்றே ஆகணும். இதுவரைக்கும் இலங்கைக்கும் அயர்லாந்து அணிக்கும் இடையிலான போட்டி அப்படின்னு பார்த்தா T20 போட்டிகள் 3 போட்டிகள் தான் நடந்திருக்கு. இது 4வது போட்டி. நடைபெற்ற 3 போட்டியிலுமே இலங்கை அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எனவே இந்த போட்டி இலங்கைக்கான அதிக வெற்றி வாய்ப்பை தரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. காலநிலையில் பெரிய மாற்றங்கள் காலையில் இருந்தாலும் இன்றைய மாலை வேளையில் பார்க்கும்போது மழை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே போட்டி முழுமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம்.